ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போதே 11 மாதங்கள் ஓடிவிட்ட நிலையில் 12வது மாதம் எந்த விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ எல்லாமே மாறலாம், ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏன்னா அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுமாதிரி இந்த கிரக சஞ்சாரங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, டிசம்பர் மாதம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6-11 கூடைய அதிபதி சுக்கிர பகவான், உங்களுக்கு பகிர்வனராகாதிபதி, லாபாதிபதி. தனுசு ராசி அன்பர்கள் என்றைக்குமே லாபத்தை பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்க, சந்தோஷத்தை தான் எதிர்பார்ப்பீங்க, ஞானத்தை தான் எதிர்பார்ப்பீங்க. பெரிய லெவலில் போகணும், புகழ் அது இதுன்னு இருக்கட்டும், பணங்காசு வர்றது வரட்டும், ஆனால் பணத்துக்கு அடிமையாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதுதான் அப்படின்னு சொல்லி பணம் ஒன்றே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. அதனால தான் உங்களை தேடி பணம் வருது. அப்போ அந்த 6-11 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏகப்பட்ட செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய செலவுகள் வரும், ஒன்றன் பின் ஒன்றாக வந்து டான்ஸ் ஆடும். ஒன்று முடிச்சுட்டு வந்து உட்காருவீங்க, ஒரு செலவு அப்பாடான்னு, வீட்டுக்கு ஒன்று செலவு, அந்த மராமத்து செலவு, அதாவது மராமத்துனா பராமரிப்பு செலவு முடிச்சுட்டு வந்து உட்காரிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு செலவு வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள், குழந்தைகளோட கல்வி செலவு, குழந்தைகளோட திருமண செலவு, இல்லைன்னா உத்தியோகத்துக்குள்ள இந்த இடமாற்ற செலவு, அந்த ஒவ்வொன்றும், சில பேருக்கு வீடு மாற்றம், நாடு மாற்றம், இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த யோகம். அதேமாதிரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும், அதுவும் செலவு தானே. அந்தமாதிரி செலவுகளாக சுப செலவுகளாக மாற்றிக்கங்க, சரியா? 20/12/2025 இந்த சுக்கிரபகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்மராசிக்கு வராரு. அப்பா அற்புதம். ஏன்னா ஜென்மராசிக்கு சுக்கிரன் வந்து புதன் வந்தாலே ரொம்ப விசேஷம். மனசில் ஒரு தைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா புத்தி தெளிவாக இருந்தாலே போகிறோம், நம்ம எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும். அப்போ ஜென்மராசியில் வரக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக செய்வார். அடுத்தபடியாக 7-10 கூடைய அதிபதி புத பகவான், கலத்திராதிபதி, ஜீவனாதிபதி. இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். ஆனால் என்ன ஒரு 5 நாள் தான் இருக்கார். 5 நாளில் கிடைக்கிறத பிடிச்சிக்கோங்க, புரியுதா? கிடைக்கிறத ஏன் வேண்டான்னு சொல்லணும், அதெல்லாத்தையும் அவைல் பண்ணிக்கோங்க. 6-12/2025 இந்த புத பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ செலவுகள் அதிகமாக தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணணும், சரியா? அதுமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். எழுத்து அச்சுத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறவா சாதனை பண்ணுவாள். ஒரு இந்த சாங் ரைட் பண்ணுறா பாருங்க, அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தைரியமாக படிப்பாள். என்ன அந்த கொஞ்ச நேரம் படித்தாலும் அற்புதமாக அப்படியே கான்சன்ட்ரேட், அப்படியே மெமரியில் கொண்டு உட்கார வச்சுருவாள். அந்த மாதிரிலாம் 28/12/2025 எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத பகவான் ஜென்மராசிக்கு வருது ரொம்ப அற்புதம். ஏன்னா 1ஆம் இடத்துக்கு வந்தோடனே அவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அற்புதமாக கிடைக்கும். பாக்யாதிபதி சூரிய பகவான். சாதாரணமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படின்னாலும் அவங்க அப்பாவுக்கு ஆயுள் தீர்க்கம் நன்னா இருக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில் சில ஜாதகங்கள் பார்க்கணும்,
மாரகாதிபதி அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் டென்ஷன் தான். பட் இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90+ இருப்பா அப்பாலாம் அந்தமாரி. அப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பாக்யாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் இடம். செலவுகள் தான் எப்போவுமே. புனித யாத்திரை செல்லக்கூடிய செலவு, அதுமாரி வீடு மனை வாகனம் இதை வாங்கக்கூடிய ஒரு செலவு. இந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு புதுசாக வாங்கலாம் அப்படின்னா அது வாங்கிடுவேள். அதன் மூலமாக செலவு, குழந்தைகளோட படிப்பு செலவு, குழந்தைகளோட திருமண செலவு, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 15/12/2025 இந்த உங்கள் சூரிய பகவான் எங்கே வர்றாருன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசியில் சூரிய பகவான் வந்தால் கொஞ்சம் குழப்பம்தான். ஆனால் அங்கே ஏற்கனவே புதன் சுக்கிரன் எல்லோரும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை. சில நேரங்களில் சில காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருந்து அதன் மூலமாக ஒரு வெற்றி. அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம். இப்படி பண்ணணும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அடுத்தபடி 5/12 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வஞ்சமாதிபதி, விரயாதிபதி. 6/12/2025 வரைக்கும் உங்களோட விரயஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறதுனால செலவுகள் கொஞ்சம் அனாவசியமாகவும் இருக்கும், அவசியமாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு செலவு, இடமாற்றம் கிடைக்கும், வீடு மாற்றம், இந்த வீடு மாற்றிட்டு அங்கே போகலாம், இப்படின்லாம் ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் ஒரு 6 நாளைக்கு தான். 7/12/2025 இந்த செவ்வாய் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசிக்கு வந்தோடனே கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும், உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு அதிகமாகும், தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதிலெல்லாம் என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா இதிலெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக நல்ல ஒரு அனுபவபூர்வமான ஆசாமிகளை ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லதுங்க. சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் இந்த 1-4 கூடிய அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருன்னா வக்ரகதியில் அஷ்டம ராசியில் இருக்கார். அஷ்டம ராசியில் வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்லை. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் 4 நாள் தான் அங்கே இருக்கார். 5/12/2025 அவர் அப்படியே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வந்துடுறார். மிதுன ராசி அப்படிங்கும்போது உங்களோட களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் அப்படின்னா. ஏன்னா ராசிநாதன் வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சுகாதிபதியும் வக்ரம் அடைகிறார். அதனால் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொஞ்சம் தடை தாமதம் ஆகலாங்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கவனமாக இருங்க. உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஒன்று லாபஸ்தானத்தில் விழுது, ஒரு பார்வை உங்கள் ஜென்மராசியில் விழுது, ஒரு பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தில் விழுது. ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் குருவின் பார்வை மூலமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக 2-3 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே அஷ்டமத்து சனியில் பாதி. அஷ்டமத்து சனியில் நல்லா புழிஞ்சு சக்கையாக்கினா இதில் பாதியாவது புழிவார்னு அர்த்தம். ஓரளவுக்கு டென்ஷன் கொடுப்பார். அதுவும் வக்ர நிவர்த்தியாகி இப்போ சும்மா ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கார். யார்? மந்தக்காரகன் ஃபாஸ்ட்டாக வரும்போது நம்ம உஷாராக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த தனவரவில் டைட்டாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும். அதேமாரி இந்த சேமிப்பெல்லாம் சில பேருக்கு குறையலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சொத்து சுகம் ஏதாவது வாங்கணும், வீடு மனை வாங்கணும்னா கண்டிப்பாக கவனமாக வாங்கிறது நல்லதுங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அற்புதமாக நேரும். இந்த நேரத்தில் உறவினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் மந்த புத்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலான்னு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்லா படிக்கக்கூடிய ஒரு இதை எடுத்துக்கணும். நீங்கள் இந்த படிக்கிற குழந்தைகள் எடுத்துனா தான் அந்த படிக்கிறது ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வருங்க. அடுத்தபடியாக இந்த சுகஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் சில வேலைகளை காட்டுவார். அப்படிங்கிறனால முதல்லையே நான் சொல்லிட்டேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக ராகு கேது
இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது. இந்த ராகு கேது எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் இருக்கார் ராகு. அதே சமயம் பாக்யஸ்தானத்தில் கேது இருக்கார். ஸோ 2ல் ஏதாவது ஒரு வேலை இந்த யோகக்காரகன் சகாயஸ்தானத்தில் உங்களோட முயற்சிகளை வெற்றி அடைய வைப்பார். ஆனால் அதே சமயம் பாக்யஸ்தானத்தில் இந்த கேது இருந்துட்டு பாக்கியங்களை கட் பண்ணுவார். வேண்டாம், இது கிடையாது அப்படின்னு ஒரு ஞானத்தை கொடுப்பார். இதெல்லாம் ஒன்றும் இது கிடையாதுடா, இந்த பிரச்சனையிலலாம் போகாத அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம தான் இந்த கரெக்ட் கால்குலேஷன் போட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்து நம்ம அந்த டெஸ்டினேஷனை நம்ம அடையணும். சரியா? கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இருந்தாலும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும். என்னென்னா குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துட்டுருக்கார். ஸோ இதெல்லாம் பரிகாரம் பண்ணினா தான் ரொம்ப விசேஷமான நமக்கு சில நன்மைகள் நடக்கும். அப்போ இந்த குரு பகவானை வியாழக்கிழமை நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துன்னு வச்சுக்கோங்க. குருவால், அதாவது உங்கள் ராசிநாதன் சுகாதிபதியால் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன அதேமாரி சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை எல் தீபம் போட்டுவாங்க. சனி பகவானால் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 2-3 கூடையவர் அவர் தான். அப்போ உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உங்களோட முயற்சிகளின் மூலமாக. சரி, இந்த பரிகாரங்கிறத விட இந்த மாதம் முச்சோடும் ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக, ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக அப்படின்னு இந்த விஷ்ணுவோட ஒரு ஸ்லோகத்தை சொல்ல ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனாலே 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதி அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.